வியாசர் உடனே அந்த கதையை போய் சொல்றாள். என்ன சொல்றாள்? தான் கண்டேன்னு சொல்லல, ஜமத மகான்கள்லாம் கூடினாள், சாதுக்குள்ளி சமாஜம் ஏற்பட்டது புண்ணிய தேசத்திலே. அங்க பெரிய கோஷ்டியிலே ஜமத சனகாதிகள்லாம் வந்திருந்தாள். ஜமதக்னின்னு ஒரு மகர்ஷி வந்தார். அவரும் சனகாதிகள் வந்திருக்கிற பெரிய கோஷ்டியில ஒரு கேள்வி கேட்டாள். பல தெய்வம் இருக்கே உலகத்துல, அந்த தெய்வத்துக்குள்ள சுகமாய் ஆராதிச்சு சகல பாக்கியத்தையும் அளிக்கிற தெய்வம் எந்த தெய்வம்னு கேள்வி கேட்டாராம் ஜமதக்னி. பிரம்மா விஷ்ணு ததா ருத்ரா மகவா வருணோ நலः குபேர பவனஸ்தஷ்ட தேதானீஷ்ட கணாதிபः ஆராதனீயதமக்கோத்ர வாஞ்சிதார்த்தஃலப்ரதः சுகதேவ்யः ஏவம் பிரஸ்னே கிருதே தத்ர லோமசோ வாக்யமப்ரவீத். முனி சமாஜம் எல்லா மகர்ஷிகளும் சனகாதிகள்லாம் வந்த கோஷ்டி. இப்படி கேட்ட உடனே லோமசர்னு ஒரு மகர்ஷி, ரொம்ப தபஸ்வியவர், பாரதத்துல அவரை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காள். அவ உடனே சொன்னாள், இந்த கதையை நான் கேட்டேன். இன்னும் வியாசர் சொல்றாள், பெரியவாள் சொன்னாலும் சொன்னாதான் அதுக்கு பெருமை. ஆச்சாரியால் சொன்னா, சாந்தானந்தாள் சொன்னா, யஜ்யம் நடக்கிறது அம்பாளுடைய யஜ்யம்னு சொன்னாதான் அதுக்கு பெருமை. அவ மனசுல பட்டு அவ வாக்குல வந்தாக்கே அது கங்கா ஜலம் மாதிரி. ஆமா, கங்கையில எல்லாம் ஜலம் தான், எல்லாம் ஜலமும் ஒன்னா ஆயிடுறதா? அந்த நதியில வந்த தீர்த்தத்துக்கு தனிப்பெருமை இருக்கா போல மகான்களுடைய வாக்குனால வந்தா அதுக்கு தனி சிறப்பு. வியாசர் நான் சொன்னேன்னு சொல்லல, இப்ப சொல்றான் பாருங்க, என்ன ஐடியாங்கிறான். நீ என்ன வியாசரா யாஜ்ஞவல்கிறா வரும் பயல் என் அபிப்பிராயம் ஒன்னு ஆறு அபிப்பிராயம் கேட்டா, கோனு வியாச கைவசமனு கோன்வசவு யாஜ்ஞவல்கியா, யாஜ்ஞவல்கிறாரு வியாசராரு மகான்கள் அவா சொன்னதும் இப்ப இருக்கிறவன் என்னுடைய அபிப்பிராயம்னு சொன்ன. உன் அபிப்பிராயம் ஆறு காட்டா? இப்படி என்ன அபிப்பிராயம்னு சொல்றான்? தர்மத்துல போய் சொல்லலாமோ? ஏதாவது பாக்கி லோக விவகார விஷயத்துல உன் அபிப்பிராயம் சொல்லிக்கலாம். சாஸ்திரத்துல போய் ரிஷிகள் பெரியவாள் என்ன சொல்றாளோ அதுதான் கேட்கணும். ஆமா, இவன் பெரிய சட்டத்துல நிபுணனா இருக்கலாம், ஆபரேஷனுக்கு யுக்தி டாக்டருக்கு நீ சொல்லலாமோ? அப்ப நீயே கத்தி எடுத்து வெட்டிக்கோ என் கழுத்த. அவன் சொன்னத்தேனா கேட்கணும். அது மாதிரி ரிஷிகள் சொன்னது தான் அது விஷயத்துல கேட்கணும், பெரியவா சொன்னதான் கேட்கணும். அதுல போய் நம்முடைய யுக்தி எல்லாம் போய் காண்பிக்கப்படாது. அப்ப சொல்றாள், அம்பாள் தான் சேவனீய தமேங்கிறாள். தாயார் அல்லவா ஜகத்துக்கு, தாயினுடைய கருணை தனி அல்லவா? சேவனீயதமா சக்தி சர்வேஷாம் யுகவிச்சதாம் தேவானாஞ்சனீ சைவ பிரம்மாதீனாம் மகாத்மனாம். தேவாதிகளுக்கெல்லாம் பிரம்மாதிகளுக்கெல்லாம் தாயாக்கம் அவள். தேவானாம் ஜனனீ சைவ சுகசேவியே நினைச்சா போரும். ஆசுதோஷி சொற்பத்துல சந்தோஷத்தை அடைவாள். லலிதா சாஸ்திரநாமத்துல ஒரு அர்ச்சனை, ஓம் அனித்ய திருப்தாயை நமஹ, இது ஒரு அர்ச்சனை. இதுக்கு சாதாரணமா ஸ்தூலமா அர்த்தம் பார்த்தா மேல இருந்த வாரியா நித்தியம் சுத்தி இல்லாம இருக்கிறவள்னு அர்த்தம். அதுக்காக கொஞ்சம் அறகுறையா சம்ஸ்கிருதம் படிச்சவன் என்ன பண்ணிவிடுவான், அனித்திய திருப்தாயி மகன் தப்பா இருக்க போல இருக்குன்னு நித்திய திருப்தாயி மகான். நித்திய திருப்தாயி மகான் இன்னொரு அர்ச்சனை இருக்கு. இப்படி இதையும் மாற்றிப்பன், இன்னொன்னு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம, அதெல்லாம் இவன் கவனிக்காம பண்ற தப்பு. பாஸ்கராய அர்த்தம் பண்ற போது அனித்யை புஷ்பலாதிபி திருப்தா, அனித்திய திருப்தா, அனித்தியமான புஷ்பம், இந்த பூவம்பழம், பாயசம், வடை, இதெல்லாம் ஒரு நாள் கூட இருந்தா வாடி போயிடும், அழுகி போயிடும். வாழைப்பழம், புஷ்பங்கள்லாம் இதை கொண்டு அம்பாள் திருப்தியாரானா? ஒரு மணி அரை மணி வடை பாயசம் பண்ணி நாழி ஆச்சுனாக்க ஊசி போயிடும். அதுல திருப்தியாரானா? சித்த நாள் கூட ஆயிடுச்சுன்னு வச்சுங்க பாயசம் பண்ணது, அப்புறம் உடனே புளிச்சு போயிடும். ஆமா, வடை பண்ணது நாழி ஆயிடுச்சுன்னா அப்படியே நூல் நூக்குறா போல இருக்கும். நாழியே ஆக வேண்டாம், சில அம்மா கட்டாட்சம் பட்டாலே பொறுமை ஊசி போயிடும். அதை கொண்டு அம்பாள் திருப்தியாரானா இந்த அனித்தியமான வஸ்துக்கள்னாலே? அப்போ எவ்வளவு தாயார் தான் அப்படி இருப்பாள். கீழே கிடக்கிற ஒரு அரிசியை
அப்படி குழந்தை அம்மாக்கு எடுத்து அம்மா அப்பச்சின்னு கொடுப்பாரு. நீ சாப்பிடும் கடிச்சு திம்பள்னே அம்மா. அது என்னமோ நெய்யில பண்ண பட்சணம் மாதிரி குழந்தை கொடுத்ததான் நினைப்பாள் தாயார். வேற யாராவது அப்படி நினைப்பாளா? சில பையன் வெறுங்கைய கூட அப்பச்சின்னு வாயில வைப்பேன் அம்மா வாக்குல. நன்னா இருக்கா அம்மா அம்மா, ரொம்ப நன்னா இருக்கு வெறுங்கைய காட்டினதுக்கு வாக்குல கொண்டு வைப்பேன் வருங்கைய. வருங்கைய அம்மாதான் அப்படி சொல்லுவாள். பத்னி கையில வருங்கை வாயில வருங்கைய வச்சா கடிச்சு விடுவாள். பத்னி நல்லா இருக்குன்னு சொல்லுவாடா, தாயார் தான் சொல்லுவாள். அதனாலதான் தாயாருக்கு தனி சிறப்பு. அதனாலதான் முதல் அர்ச்சனை அம்பாளுக்கு ஸ்ரீ மாத்திரே நமகான்னே அர்ச்சனை. அது அர்த்தம் பண்ணியிருக்காள். மகாலட்சுமிக்கு கூட தாயார், உபலட்சண விதையா சரஸ்வதிக்கும் தாயார், எல்லாருக்கும் தாயார். அவள்தானே எல்லாமாக இருக்காள். மகாலட்சுமியாயும் சரஸ்வதியாயும் இருக்கிறவள் அவள்தானே. அவளை தவிர இன்னொரு வஸ்து இருந்தா தானே வேறையாக சொல்வதற்கு என்றெல்லாம் பாஸ்கராயும் ரொம்ப அழகார்த்தம் பண்றாள். நம்ம உபாசகால் எப்படி எப்படி பார்க்கிறாளோ அம்பாளை மகாலட்சுமியா தோணும். மகாலட்சுமியும் ராஜகுலேன்னு ராஜ குடும்பத்துல மகாலட்சுமியா அம்பாள் உட்காருவள். அங்க லட்சுமின்னு பேரு, நாக்குல வரபோது சரஸ்வதினு பேரு, அப்படி எப்படி பேரு. ஆமா, புள்ளேட்ட வரபோது அம்மா, பர்த்தாட்ட வரபோது பத்னி. அது மாதிரி இருக்கா பாருங்க ஒரு ஸ்திரீ. அது போலதான் அம்பாள் அப்படித்தான் இருப்பள். அதனால சொற்பத்துல திருப்தியாயிடுவள் அம்பாள். அதனாலதான் அனித்திய திருப்தாயி நமகான்னு ஒரு அர்ச்சனை அம்பாளுக்கு.